இஸ்லாமியர்களை திமுகவும் அதிமுகவும் ஏமாற்றக்கூடிய ஒரே ஒரு காரணம் தான் நீங்க விஜய் ஆதரிக்க காரணமா? தொடர்ச்சியாகவே நாங்க 2 ஆட்சி அதிகாரத்தையும் பார்த்துட்டோம். அம்மா இருக்கும் போது ஆதரவு கொடுத்து அம்மா இருக்கும் போது எப்படி இருந்தது, என்ன செஞ்சாங்க, இன்னைக்கு திமுக அரசு செய்யக்கூடிய விஷயம், பாஜகவோட நிழல்ல வந்து கூடியே இருக்கிற எடப்பாடி பழனிசாமி. ஸ்டாலின் என்ன சொன்னாரு, நான் வந்த உடனே எல்லா டிஸ்ட்ரிக்ட்லயும் ஊழலுக்கான கோட்டை அமைப்பேன்னாரு. எல்லா அமைச்சர்களையும் நான் வந்து கரப்ஷன், அதிமுக கரப்ஷன் பண்றாங்க, அவங்க மேல நடவடிக்கை எடுப்பேன்னாரு. பல நடவடிக்கைகளை சொல்லி காட்டினாரு. முட்டையில ஊழல், தார்ல ஊழல், எல்இடியில ஊழல், வாக்கு டாக்கியில ஊழல், தாது மணல் ஊழல், இவ்வளவு சொல்லி காமிச்ச ஸ்டாலின் வந்து 2 பேரும் ஆதரவு தரலையா? திமுகவும் அதிமுகவும் அதோட கோபத்தோட வெளிப்பாடு தான் விஜயை நீங்க ஆதரிக்க காரணமா? 2 பேரும் ஏமாத்திட்டு இருக்காங்க சார். திமுக என்ன சொல்லுன்னு கேட்டீங்கன்னா, மோடியை பூச்சாண்டியே காட்டி கண்டிப்பாக இஸ்லாமியர்களுக்கு விரோத ஆட்சியை பாஜக நடத்திட்டு இருக்கு. விஜயை வந்து மக்கள் ஏத்துக்கிறாங்க, மக்களோட சக்தி ஆதரவு அதிகமா இருக்கின்றது. இப்போ புது வாக்காளர்கள், இப்போ கடந்த முறை சென்ற வாக்காளர்கள், இளைஞர்கள் மத்தியில வந்து வரவேற்பு அதிகம். அவர் வந்தா நமக்கு நல்லது நடக்கும்னு நினைக்கிறாங்க. அவர் வராரு, கண்டிப்பாக நல்லது நடத்துவார். திருப்பரங்குன்றத்துல திமுக நடுநிலையா இருந்தது மாதிரி எல்லாம் பேசுறாங்களே, அப்படி இல்லையா? திருப்பரங்குன்றத்தில் திமுக முஸ்லிம்களுக்கு விரோதத்தை செஞ்சிருக்குது, முஸ்லிம்களுக்கு துரோகத்தை செஞ்சிருக்கு. இந்து அமைப்புகளும் இந்துக்களுக்கு திமுக துரோகம் பண்ணிருச்சுன்னு பேசுறாங்க. சார், இந்த பிரச்சனைக்கு காரணமே களத்துல என்னவா இருக்கார் சீமான்? ஒண்ணுமே இல்ல சார். சீமான் எதுக்கு இயக்கத்தை நடத்துறாரு? சீமான் பேசாம வந்து பாத்தீங்கன்னா என்ஜிஓ போயிடலாம் சார். ரத்த தான முகாம் என்னாச்சு, மக்களுக்கு சேவையா போயிடலாம். அரசியல் களத்துல என்ன வாட் யூ சீமானுக்கு வசூல் பண்றதுக்காக இயக்கத்தை நடத்துறீங்களா? விஜய்க்கு பின்னாடியும் பிஜேபி இருக்குங்கிற ஒரு குற்றச்சாட்டு பரவலாவே இருக்குல்ல. அப்படி பார்த்தா எப்படி நீங்க கண்ணை மூடிட்டு தமிழக கட்சிகளுக்கு ஆதரிக்கிறீங்க? இல்ல, அது என்ன பரவலா இருக்கு எனக்கு புரியல. விஜய்க்கு பின்னாடி ஏன் நான் கேக்குறேன். ஓய்பிரிவு பாதுகாப்பு விஜய்க்கு இப்ப கொடுத்திருக்காங்க, அதுக்கு அரசியல் காரணம் இல்லையா? சல்மான் கான் தான் கொடுத்திருக்காங்க, ஷாருக் கான் தான் நடிகர். சரி, அவர் பாஜக சேர்ந்துருவாரா? Be right sunflower oil, right on a taste, right on a life. வணக்கம். இன்றைய நமது சிறப்பு விருந்தினர் தமிழ்நாடு முஸ்லீம் லீக் கட்சியின் தலைவர் BMS முஸ்தபா அவர்கள். வணக்கம் சார். தமிழ்நாடு முஸ்லீம் கட்சியோட தலைவராக இருக்கீங்க, திடீர்னு தமிழக வெற்றி கழகத்தின் தலைவர் விஜயை ஆதரிச்சு பேச ஆரம்பிச்சிருக்கீங்க, என்ன காரணம்? இல்லை, என்னன்னு கேட்டிங்கன்னா சார், தமிழ்நாட்டில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஆளுங்கட்சியாக இருந்தால் ஒருத்தர் எதிர்கட்சியாக இருக்க வேண்டும். ஆளுங்கட்சி கொடுத்து செய்யக்கூடிய தவறுகளை தட்டி கேட்கக்கூடிய இடத்துல எதிர்கட்சி இருக்க வேண்டும். அப்போ வந்து பார்த்தீங்கன்னா இன்னைக்கு எதிர்கட்சி முழுமையாகவே செயலிழந்து இருக்கின்றது. எடப்பாடி அரசாங்கம் நீங்க எதிர்கட்சின்னு அதிமுக தான் செய்ய செயலிழந்து இருக்கின்றது. அதிமுக வந்து 4 உடைஞ்சிருக்கு. மாண்புமிகு புரட்சித் தலைவர் அம்மா அவர்கள் இறந்ததுக்கு பின்னாடி. அப்போ பார்த்தீங்கன்னா திமுக செய்யக்கூடிய இந்த 4 வருஷ கால ஆட்சியில் வந்து மக்கள் விரோத ஆட்சி நடந்துட்டு இருக்கு, மக்களுக்கு எதிர்ப்பான ஆட்சி நடந்துட்டு இருக்கு. இதை யார் சுட்டி காட்டுறது? அப்போ தமிழ்நாட்டில் கலைஞர் அவர்களும் ஜெயலலிதா அவர்கள் இறந்ததுக்கு பின்னாடி அந்த வெற்றிடத்தை நிரப்புவதற்கு ஒரு தலைவர் தேவைப்படுறார். அப்போ வந்து பார்த்தீங்கன்னா விஜய் வந்து மக்கள் மன்றத்தில் நிற்கிறார், மக்கள் அவர் ஏற்றுக்கிறாங்க, அவருக்கு வரவேற்பு மிக பிரகாசமாக இருக்கின்றது. அப்போ வந்து ஒரு ஜனநாயக அடிப்படையில் கண்டிப்பாக அவர் வந்தால் சரியா வரும்னு சொல்லி விஜய் நாங்கள் அப்படின்னா ஜெயிக்கிற குதிரையில பந்தயம் கட்டுறீங்க அப்படின்னு தான் இதை பார்க்கணுமா? இல்லை, ஏழை மக்களுக்கு போய் நீங்கள் வந்து ஆளுங்கட்சி செய்யக்கூடிய சதி வேலை, நாச வேலை, முழுமையாக செய்யக்கூடிய நலத்திட்டங்கள் போகாத விஷயத்தை யார் தட்டி கேட்பா? எடப்பாடி அரசாங்கம் பார்த்தீங்கன்னா அவர் இயக்கத்தை வந்து காப்பாற்றிக்கிறதுக்கும், அவர் கொடைநாடு விஷயத்தில் வந்து ஒத்து ஊதுறதுக்கும், அவர் செஞ்ச ஊழலுக்கு ஸ்டாலின் அவர்கள் வந்து சப்பக்கட்டு கட்டுறதுக்கும் கம்முக்கு பலா போறாரு. நான் கேட்குறேன் சார், ஸ்டாலின் என்ன சொன்னாரு, நான் வந்த உடனே எல்லா டிஸ்ட்ரிக்ட்லயும் ஊழலுக்கான கோட்டை அமைப்பேன்னாரு. எல்லா அமைச்சர்களையும் நான் வந்து கரப்ஷன், அதிமுக கரப்ஷன் பண்றாங்க, அவங்க மேல நடவடிக்கை எடுப்பேன்னாரு. பல நடவடிக்கைகளை சொல்லி காட்டினாரு. முட்டையில ஊழல், தார்ல ஊழல், எல்இடியில ஊழல், வாக்கு டாக்கியில ஊழல், தாது மணல் ஊழல், இவ்வளவு சொல்லி காமிச்ச ஸ்டாலின் வந்து இன்னைக்கு எதுக்கு அதிமுக கள்ள உறவுல இருக்கிறாரு? எடப்பாடி பழனிசாமி ஏன் திமுகவோட கள்ள உறவுல இருக்கிறாரு? ஆக முதல்ல இவங்க என்ன நினைக்கிறாங்க, நான் கொள்ள அடிக்கிறேன், நீ வாயை மூடிட்டு கம்முன்னு நீ பேச ஆரம்பிச்சா உன்னைய பிடிச்சு போட. இவ்வளவு சொன்ன ஸ்டாலின் ஒரு எஃப்ஐஆர் போட்டாரா? ஒரு நடவடிக்கை எடுத்தாரா? ஒரு கரப்ஷன் பண்ண ஒருத்தரை கைது செஞ்சாரா? காட்டுங்க பார்க்கலாம். அப்ப என்ன நினைக்கிறாரு ஸ்டாலின்? அதிமுக இப்படி இருந்தா தான் நம்ம ஜெயிக்க முடியும்,
இல்ல நீங்க எதிர்கட்சி மேல கை வைக்கணும்னா ஆளுநருடைய ஒப்புதல் வேணும். சரி, ஆளுநருக்கு அதெல்லாம் அனுப்பப்பட்டு ஆளுநர் அனுமதி தரல அப்படிங்கிற விளக்கம் தான் திமுக தரப்புல இருந்து கொடுக்கு. ஒரு குண்டூசி கூட தூக்கி போடலையே சார். நான் கேட்கிறேன். ஆளுநர் தானே நம்ம இல்ல கேட்கணும். நீங்க வந்து பாத்தீங்கன்னா இவர்கள் இந்த மாதிரி ஊழல் செஞ்சாங்க நீங்க சொல்றீங்களா இல்லையா? அந்த கோர்ட்ல நீங்க போய் என்ன முறையிட்டீங்க? இவங்க செயல கரப்ஷன் எப்படி வெளியில கொண்டு ஆனா வந்தீங்க? நீங்க பேசும்பொழுது திமுகவும் அதிமுகவும் கள்ள கூட்டணிங்க. ஆமா, உண்மை. ரெண்டுமே நேர் எதிர்கட்சிகள். அது இல்ல சும்மா பாமரன் கூட இதை நம்ப மாட்டான். என்னன்னு கேட்டு அப்படிலாம் கிடையாது. என்ன திமுக ஸ்டாலினுக்கு முதலமைச்சர் ஆகிற கனவு வந்து ஏதோ வந்து பாத்தீங்கன்னா ஜெயலலிதா அம்மா இறந்ததுனால நினைவாயிருக்கு. இல்லாட்டி வாய்ப்பே கிடையாது. அதுக்காக மு.க. ஸ்டாலினுக்கு திறமையே இல்ல அப்படின்னு சொல்ல வரீங்களா? அது என்னன்னு கேட்டீங்கன்னா அவர் தான் அம்மா இருந்தா கண்டிப்பா வந்திருக்க முடியாது. இன்னைக்கு அதிமுக 4 பிரிஞ்சு கிடக்கு. ஓபிஎஸ் இப்படி கூட சொல்லலாம். கலைஞர் இருந்திருந்தா எடப்பாடி பழனிசாமி முதலமைச்சரே ஆயிருக்க முடியாது இப்படின்னு கூட சொல்லலாம்ல. இல்ல கலைஞர் இருந்திருந்தா இப்ப நீங்க சொன்னீங்களா அம்மா இருந்திருந்தா மு.க. ஸ்டாலின் முதலமைச்சர் ஆயிருக்க முடியாதுன்னு சொல்றீங்க. அப்படின்னா கலைஞர் இருந்திருந்தாலும் ஓபிஎஸும் சரி இபிஎஸும் சரி முதலமைச்சர் ஆயிருக்க முடியும். அம்மா இறந்து காட்டி எடப்பாடி முதலமைச்சர் ஏத்துக்கக்கூடிய விஷயம் தானே சார்? இதுவும் உண்மைதானே? அம்மா இருந்திருந்தா கலைஞரே முதலமைச்சர் ஆக முடியாது சார். 2011 ஜெயலலிதா இருக்கும்போது கலைஞர் முதலமைச்சரா இல்லையா? 10 வருஷம் தொடர்ச்சியா எப்படி கலைஞர் 10 வருஷம் ஓகேங்க சார். கருணாநிதி அவர்களுக்கு வயசாகி இருந்தது. அதுக்காக வயது முதிர்வின் காரணமா வெளியில பழைய மாதிரி அவரால் நடமாட முடியலங்கிறதுனால அந்த சக்கர நாற்காலியில தான் போறது வரதெல்லாம் இருந்தது. பழைய கருணாநிதி ஒருத்தர் ஆக்டிவா இருந்தார்ல, அப்பெல்லாம் ஜெயலலிதா இருக்கும்போது தானே கருணாநிதி முதலமைச்சரா இருந்தார். கருணாநிதி இருக்கும்போது ஜெயலலிதா முதலமைச்சரா இருந்திருக்காங்க. ரெண்டுமே 2011-16 அம்மா வந்து பினிஷிங் ஸ்டேஜ் சார். அவங்க பண்ணக்கூடிய நல்ல விஷயங்களை வச்சு மக்கள் ஏத்துக்கிட்டாங்க. கலைஞர் வந்து பாத்தீங்கன்னா நீங்க சொல்ற மாதிரி அவர் வந்து உடல்நிலை பாதிக்கப்பட்டிருந்தாலும் அண்ணா திமுக ரன் பண்ணிட்டு தான் இருந்தாங்க. திமுக எதிர்த்து கேள்வி கேட்டுட்டு தான் இருந்தாங்க. திமுகவை கலைஞர் அவர்களை முகத்தை காட்டி ஓட்டு கேட்டுட்டு தானே இருந்தாங்க. ஏன் மக்கள் ஏத்துக்கல? என்னதான் இருந்தாலும் இன்னொன்னு கேட்டீங்கன்னா அவர் ஒரு மூத்த அரசியல்வாதின்னு சொன்னா மக்கள் அவர் மீது வந்து கருணை அடிப்படையில் ஓட்டு போட்டிருக்கணும். அப்ப கூட அவங்க ஏத்துக்கலையே. அம்மா இருந்தா சரியா இருக்கும் தான். அந்த ஆக்சிடென்ட்ல வந்து எடப்பாடி பழனிசாமி இந்த சைடு மு.க. ஸ்டாலின் முதலமைச்சர் ஆனாங்களே தவிர மக்கள் வந்து தானாவே முன் வந்து இவர்கள் வந்தா நல்லது செய்வாங்க அப்படின்லாம் யாரும் ஓட்டு போட்ட மாதிரி அதை ஏத்துக்க முடியாது சார். அந்த அடிப்படையில இன்னைக்கு விஜயை வந்து மக்கள் ஏத்துக்கிறாங்க. மக்களோட சக்தி ஆதரவு அதிகமா இருக்கின்றது. புது வாக்காளர்கள், கடந்த முறை சென்ற வாக்காளர்கள், இளைஞர்கள் மத்தியில வந்து வரவேற்பு அதிகம். அவர் வந்தா நம்மளுக்கு நல்லது நடக்கும்னு நினைக்கிறாங்க. அவர் வராரு, கண்டிப்பாக நல்லது நடத்துவார். தமிழ்நாடு முஸ்லீம் கட்சியோட தலைவரா இருந்தும் கூட தமிழக வெற்றி கழகத்தின் தலைவர் விஜய் ஆதரிச்சு இவ்வளவு தூரம் பேசுறீங்க. அது ஒரு பக்கம் இருந்தாலும் கூட தமிழ்நாட்டுல ஒரு பொது பார்வை ஒண்ணு இருக்கு. தமிழ்நாட்டுல இருக்கக்கூடிய இஸ்லாமியர்கள் ஒண்ணு திமுகவை ஆதரிப்பாங்க அல்லது அதிமுகவை ஆதரிப்பாங்க அப்படின்னு. ரெண்டு பேரையுமே ஆதரிக்காம தமிழக வெற்றி கழகத்தை நீங்க ஆதரிக்கிறீங்களே அப்படின்னா தமிழ்நாடு முஸ்லீம் கட்சிக்கு ரெண்டு பேரும் ஆதரவு தரலையா? அதிமுகவும் அதோட கோபத்தோட வெளிப்பாடு தான் விஜயை நீங்க ஆதரிக்க காரணமா? ரெண்டு பேரும் ஏமாத்திட்டு இருக்காங்க சார். திமுக என்ன சொல்லுன்னு கேட்டீங்கன்னா மோடியை பூச்சாண்டியே காட்டி கண்டிப்பாக இஸ்லாமியர்களுக்கு விரோத ஆட்சியை பாஜக நடத்திட்டு இருக்கு. அவரை பூச்சாண்டியா காட்டி நடத்தக்கூடிய திமுக இஸ்லாமியர்களுக்கு என்ன பண்ணீங்க? நீங்க வந்ததுக்கு இப்ப வந்தது கொடுத்தீங்க. எத்தனை ஆக்குபை பண்ற வக்பு சொட்டை மீட்டு கொடுத்தீங்க? கொஞ்சம் யோசிச்சு பாத்தீங்களா? எத்தனை வாட்டி நீங்க 3.5% இடஒதுக்கீடு கொடுத்தேன்னு சொல்றீங்களா இல்லையா? இஸ்லாமியர்கள் கோரிக்கை எவ்வளவு உயர்த்தி கொடுத்தீங்க? இஸ்லாமியர்களுக்கு என்ன நீங்க கொடுத்துட்டீங்க? என்ன செஞ்சிட்டீங்க? அந்த அடிப்படையில பார்க்கும்போது சார் இஸ்லாமின் பாதுகாவலர் சொல்லிட்டு கூட வச்சுட்டே நீங்க ஏமாத்திட்டு இருக்கிறீங்க. இதைதான் நீங்க எல்லாரும் திமுக சொல்ல வரீங்களா அல்லது அதிமுக சொல்ல வரீங்களா? அதிமுக பாஜகவோட இருக்குது. அந்த ஆப்ஷனை தான் திமுக பயன்படுத்திக்குது. நான் என்ன சொல்றேன்னு கேட்டீங்கன்னா வேற வழி இல்லாம தான் இஸ்லாமியர் வந்து திமுக வாக்களிக்கிறாங்க. அது உண்மையா? இந்த ஸ்டேட்மென்ட் உண்மையா? வேற என்ன சார் பண்றது சார்? நான் கேட்கிறேன், பாஜக எங்களோட கொள்கை எதிரி, பாஜகவோட நிழல் கூட எங்க கூட இருக்க மாட்டோம்னு சொன்னா அவங்க அப்பாவோட நாணயத்தை வெளியீட்டு விழாக்கு மத்திய அமைச்சரை கூட்டு வராங்க சார். கொஞ்சம் யோசிச்சு பாத்தீங்களா? அப்ப நீங்க என்ன நினைக்கிறீங்க? இன்னைக்கு பாருங்க திருப்பரங்குன்றத்துல என்ன வேலை பண்ணாங்க. ஸ்டாம்ப் வெளியிடக்கூடிய அதிகாரம்லாம் சென்ட்ரல் கவர்மெண்டோட கட்டுப்பாடு தானே. அப்ப அதுல கூட அவங்க ஒரு சாணக்கியத்தனத்தை பயன்படுத்தி இருக்கலாம். நம்ம இப்படி கூட அதுல பார்க்கலாம். நீங்க வந்து பாத்தீங்கன்னா உங்க அப்பாவோட நாணயத்தை வெளியிட்டு விழாக்கு மத்திய அரசாங்கத்தை கொண்டு வரீங்க. அப்ப நீங்க கட்டுப்பாட்டுல தானே இருக்கு. தமிழக அரசுக்கு நிதியை அந்த மாதிரி கொண்டு வாங்க. சாணக்கியத்தனமா தமிழ்நாட்டு மேம்படுத்துக்கு நிதி வளர்ச்சிக்கு மத்திய அரசாங்கத்தை எப்படி பேசி கொண்டு வரலாம்? அதுக்கு மட்டும் நடக்க முடியாதுல்ல. நான் கேட்கிறேன் சார், இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா திருப்பரங்குன்றத்துல நீங்க என்ன வேலை பண்ணீங்க? திருப்பரங்குன்றத்துல வந்து திமுக அரசாங்கம் கூடயே வச்சுட்டு இஸ்லாமிய மக்களை ஏமாத்தி தானே இருக்கு. நீங்க அங்க ஏற்கனவே வந்து திருப்பரங்குன்றத்துல திமுக நடுநிலையா இருந்தது மாதிரி எல்லாம் பேசுறாங்களே, அப்படி இல்லையா சார்? திருப்பரங்குன்றத்துல திமுக முஸ்லிம்களுக்கு விரோதத்தை செஞ்சிருக்குது, முஸ்லிம்களுக்கு துரோகத்தை செஞ்சிருக்கு. இந்து அமைப்புகளும் இந்துக்களுக்கு திமுக துரோகம் பண்ணிருச்சுன்னு பேசுறாங்க சார். இந்த பிரச்சனைக்கு காரணமே திமுக தானே சார். பாஜகவுக்கு 2வதா இருந்தாலும் திமுக தானே ஃபர்ஸ்ட். நான் கேட்கிறேன், ஆடையும் கோழியும் அங்க அறுக்குறாங்கன்னு சொல்லும் போது
திமுக கிட்ட இருக்கிற ஆர்டிஓ தான் சார் தடை பண்ணிருக்கிறாரு. திமுக கட்டுப்பாட்டுல இருக்கிற கலெக்டர் தான் சார் தடை பண்ணிருக்காங்க. திமுக கட்டுப்பாட்டுல இருக்கிற காவல்துறை தான் சார் தடை இந்த பண்ணிருக்காங்க. அமைப்புகள் என்ன சொல்றாங்கன்னா இது வரைக்கும் ஆடும் கோழி அறுத்ததுக்கான ஆதாரத்தை கொடுங்கிறாங்க. அப்படி ஒரு நடக்கவே இல்ல, நடந்ததா சொல்லி பொய் சொல்லி இவங்க வந்து பிரச்சனையை தூண்டி விட பாக்குறாங்க இஸ்லாமியர்கள் மீது. நான் இந்து அமைப்பு சொல்றாங்கன்னு சொல்றேன். இந்து அமைப்பு சொல்றாங்க, இந்து அமைப்பு 10,000 பேரை கூடி இருக்கிறாங்க. அது இந்துக்கள் கூடல, இந்துத்துவவாதிகள் RSS வேண்டுமே இந்தியா தமிழ்நாட்டுல கலவரத்தை உண்டாக்கணும்னு சொல்லி பண்றாங்க. அங்க இருக்கிற மக்கள் ஒற்றுமையா இருக்காங்க. நான் என்ன கேக்குறேன் சார், திமுக சொல்லிச்சுல அங்க வந்து அந்த மாதிரி இல்ல, நாங்க தடை போட்டிருக்கோம், பிரச்சனை வரக்கூடாதுன்னு சொல்லி நீங்க ஒரு கருத்து சொல்றீங்க. இந்து அமைப்பு என்ன சொல்றதுன்னா அங்க ஆடையும் கோழியும் அறுக்கலன்னு சொல்றாங்க. சரி, ஓகே, இந்து அமைப்பு சொல்றாங்க, H ராஜா சொல்றாரு, அவர் சொல்லிட்டு இருக்காரு. ஏன் தங்கம் தமிழ்ச்செல்வன் சொல்றாரு? எந்த அடிப்படையில வந்து நீங்க திமுகவோட மாவட்ட செயலாளர், தேனி மாவட்ட செயலாளர், பிரசன்ட் MP தங்கம் தமிழ்ச்செல்வன் சொல்றாரு இல்ல நாங்கெல்லாம் அறுக்கல? அப்ப திமுகவோட சித்தாந்தம் என்ன? ஒருத்தர் அறுத்தாங்கன்னு சொல்லி தடை செய்றீங்க, அவர் வந்து இல்ல அங்க நடக்கவே இல்லைன்னு சொல்றாரு. என்ன டபுள் கேம் ஆடிட்டு இருக்கீங்க? இதான் சொல்றேன், இஸ்லாமியர்களை கூட வச்சே கலந்து இருக்கிறாங்க திமுக. இப்படி பாக்கலாமா? திருப்பரங்குன்ற விஷயத்துல எதிர்பாராத விதமா திடீர்னு ஒரு பிரச்சனை உருவாயிருச்சு. அத அந்த நேரத்துல கட்டுப்படுத்துவதற்கு இப்படி ஒரு ஸ்டாண்ட் தமிழக அரசு எடுத்திருக்கு அப்படின்னு நம்ம பாக்கலாம். என்ன ஸ்டாண்ட்? ஸ்டாலின் ஒரு ஸ்டாண்ட், தங்கம் தமிழ்ச்செல்வன் ஸ்டாண்டா? இல்ல, இப்போதைக்கு அந்த இது ஆடு கோழி எல்லாம் பலியிட வேண்டாம் அப்படிங்கிற ஒரு ஸ்டாண்ட் எடுத்து பலியிட்டு இருந்ததை வந்து பலியிட வேண்டாம் சொல்றது சார். இப்ப நான் கேக்குறேன், நீங்க வந்து பாத்தீங்கன்னா பழங்காநத்தத்துல இந்து அமைப்பினர் 7,000க்கு மேற்பட்டவங்க கூடினாங்க. யாரு சார் கூட விட்டது? திமுக கிட்ட இருக்கின்ற இன்டெலிஜென்ட் ஃபைலரா? திமுகவோட இன்டெலிஜென்ஸ் சொல்லியிருக்காதா? காவல்துறை நினைச்சா தடுத்தா? நான் கேட்கிறேன். பரந்தூர் விமான நிலையத்துல வந்து கெட்டுறாங்க, விவசாய நிலத்தை வந்து அபகரிக்கிறாங்கன்னு சொல்லிட்டு விஜய் வராங்கன்னு சொல்லி அங்க நீங்க வந்து பாத்தீங்கன்னா போலீஸை வச்சு அதை வந்து கட்டுப்படுத்தினீங்களா இல்லையா? இதை நீங்க கட்டுப்படுத்திருக்கலாமா? படுத்திருக்க முடியாதா? அப்ப யாரை ஏமாத்துற வேலை திமுக பார்த்துட்டு இருக்கு? அதை தான் சொல்றேன். திமுகவும் மாத்தி இஸ்லாமியர்கள் ஏமாத்துறாங்க. அந்த அடிப்படையில இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா கண்டிப்பாக இஸ்லாமியர்களுக்கு பாதுகாப்பாக, இஸ்லாமியருக்கு அரணாக விஜய் அவர்கள் இருப்பாங்கன்னு சொல்லி விஜய்க்கு நாங்க ஆதரிக்கிறோம். இஸ்லாமியர்களை திமுகவும் அதிமுகவும் ஏமாற்றக்கூடிய ஒரே ஒரு காரணம் தான் நீங்க விஜய் ஆதரிக்க காரணமா? தொடர்ச்சியாகவே நாங்க 2 ஆட்சி அதிகாரத்தையும் பார்த்துட்டோம். அம்மா இருக்கும் போது ஆதரவு கொடுத்து அம்மா இருக்கும் போது எப்படி இருந்தது, என்ன செஞ்சாங்க? இன்னைக்கு திமுக அரசு செய்யக்கூடிய விஷயம், பாஜகவோட நிழல்ல வந்து கூடியே இருக்கிற எடப்பாடி பழனிசாமி, அப்போ வந்து பாத்தீங்கன்னா ஒரு மாற்று சக்தி, ஒரு நடுநிலையாளர், எல்லாருக்கும் செய்யணும்னு நினைக்கக்கூடியவர். நான் வந்தா கண்டிப்பாக குடும்ப ஆட்சியை ஒழிப்பேன், மன்னர் ஆட்சியை ஒழிப்பேன், கரப்ஷனை ஒழிப்பேன். வந்த நிமிஷமே பாத்தீங்கன்னா எங்களுக்கு கொள்கை ரீதியான எதிரி பாஜக, அரசியல் ரீதியான திமுக, இவ்வளையும் ஒரு விளக்கமா கொடுத்து விஜய் வராருன்னு சொன்னா கண்டிப்பாக அவர் செய்வாருன்ற அடிப்படையில் அவருக்கு சொல்றீங்க. திமுகவுக்கு பின்னாடி அதிமுகவுக்கு பின்னாடி பிஜேபி இருக்குன்னு சொல்றீங்க. விஜய்க்கு பின்னாடியும் பிஜேபி இருக்குங்கிற ஒரு குற்றச்சாட்டு பரவலாவே இருக்குல்ல. அப்படி பார்த்தா எப்படி நீங்க கண்ணை மூடிட்டு தமிழக கட்சிகளுக்கு ஆதரிக்கிறீங்க? இல்ல சார், என்ன பரவலா இருக்கு எனக்கு புரியல. விஜய்க்கு பின்னாடி ஏன் நான் கேக்குறேன். ஓய்பிரிவு பாதுகாப்பு விஜய்க்கு இப்ப கொடுத்திருக்காங்க, அதுக்கு அரசியல் காரணம் இல்லையா? சரி, சல்மான் கான் தான் கொடுத்திருக்காங்க, ஷாருக் கான் தான் கொடுத்திருக்காங்க. சரி, அவர் போய் பாஜக சேர்ந்துருவாரா? விஜய் மாதிரியே சல்மான் கான் சேர்ந்துருவாரா? அரசியலுக்கு வந்தா சார் பாதுகாப்பு கொடுக்க வேண்டியது. நான் கேக்குறேன், விஜயகாந்துக்கு கொடுக்கல. அது வந்து திமுக கமல் சார் வந்து கமல் சாருக்கு திமுக அரசாங்கம் அவமானப்பட வேண்டிய விஷயம் சார், வெட்கப்பட வேண்டிய விஷயம், வேதனைப்பட வேண்டிய விஷயம். இந்த தமிழ்நாட்டுல பட்டப்பகல்ல ஒரு பார்ட்டியோட தலைவர், பகுஜன் சமாஜோட பார்ட்டியோட ஆம்ஸ்டாங்க பட்டப்பகல்ல வெட்டி கொள்றாங்க. என்ன பாதுகாப்பு இருக்கு இந்த நாட்டுல? நீங்க ஒரு தகவலை சொல்ல மறந்துட்டீங்க. முதலமைச்சருடைய தொகுதி வேற, கொளத்தூர் தொகுதியில இது நடக்குது. அப்ப என்ன நடக்குது இந்த நாட்டுல? இன்னைக்கு நீங்க சொல்ற மாதிரி பாத்தீங்கன்னா, இன்னைக்கு நம்ம பேசிட்டு இருக்கும் போது ஒரு சீரோடையில இருக்கக்கூடிய ஒரு பெண் காவலரை ஒரு குண்டார்கள் வந்து கற்பழிக்க முயற்சிக்கிறாங்கன்னு சொன்னா இந்த தமிழ்நாட்டுல சட்ட ஒழுங்கு கேவலமா இல்லையா? அப்ப என்னன்னு கேட்டீங்கன்னா, இன்டெலிஜென்ஸ் சொல்லிருப்பாங்க இவருக்கு வந்து ஆபத்து இருக்கு, தமிழ்நாட்டுல வந்து திமுகவோட அரசாங்கம் சட்ட ஒழுங்க ரொம்ப கேவலமா வச்சிருக்கு, அதனால பாதுகாப்பு கொடுங்கன்னு சொல்லிருப்பாங்க. விஜய் போய் கேட்டாரா எனக்கு Y பிரிவு வேணும், X பிரிவு வேணும், Z பிரிவு வேணும்னு சொல்லி? அவர் கேட்கலையே சார். அதுதான் நான் கேட்கிறேன். விஜய்க்கு முன்னாடி தமிழ் சினிமாவோட நடிகர்கள் அரசியலுக்கு வந்தாங்கல்ல, கமல் சார்ல இருந்து விஜயகாந்த்ல இருந்து, இவங்களுக்கெல்லாம் இந்த ஸ்பெஷல் பாதுகாப்பு கொடுக்காத மத்திய அரசு விஜய்க்கு மட்டும் ஸ்பெஷலா பாதுகாப்பு கொடுக்க வேண்டிய நோக்கம், லாபம், நட்டம் கணக்கு என்ன? அதான் பாதுகாப்பு இல்ல தமிழ்நாட்டுல, தலைவர்களுக்கு பாதுகாப்பு இல்ல. எல்லாரும் எதிர்த்தாலும் விஜய பிடிக்காதவங்களை இங்க இல்லன்னு சொல்லலாம். அப்ப விஜய்க்கு நம்ம பாதுகாப்பு கொடுத்தோம்னா மக்கள் நம்ம மேல ஒரு சாஃப்ட் கார்னர் வந்துரும். யாரு சாஃப்ட் கார்னர் வந்துரும்?
பிஜேபிக்கு? சார் என்ன கேக்குறேன் சார், இப்ப நீங்க வந்து பாத்தீங்கன்னா ஏதோ இன்னைக்கு விஜய்க்கு என்ன அச்சுறுத்தல் இருக்கு நீங்க சொல்லுங்க. விஜயோட உயிருக்கு என்ன அச்சுறுத்தல் இருக்க போகுது? யாருனால அச்சுறுத்தல் இருக்க போகுது? கண்டிப்பாக அரசியல், இப்ப அரசியல் களத்துல இறங்கிருக்காரு. அடுத்த அரசியல் கட்சினால விஜய்க்கோட உயிருக்கு ஆபத்து. அடுத்த மாசம் மக்களை சந்திக்க போறாரு சார். இப்ப விஜய் வந்து பேசாத இயக்கங்கள் எது இருக்கு? எம்ஜிஆர் மக்களை சந்திக்கலையா? விஜயகாந்த் மக்களை சந்திக்கலையா? கமல் சார் மக்களை சந்திக்கலையா? நடிகர் சரத்குமார் மக்களை சந்திக்கலையா? எம்ஜிஆர் வரும்போது விஜயகாந்த் வரும்போது பட்டப்பகல் ஒரு தலைவர் வெட்டி கீழே போட்டாங்களா தமிழ்நாட்டுல வந்து தலைவர்களுக்கு பாதுகாப்பு இல்லைன்னு போது அந்த என்ன கேட்டீங்கன்னா அடுத்த மாசம் வந்து விஜய் வந்து பாத்தீங்கன்னா நட யாத்திரை போறாரு சார். அவர் ஒரு பிரபல்யம். அவர் வந்து பாத்தீங்கன்னா மக்கள் வந்து கூடுவாங்க, மக்கள் வந்து அவரோட பேச்சை கேட்கணும்னு நினைப்பாங்க, அவங்க இயக்கக்காரங்க வருவாங்க, தொண்டர்கள் வருவாங்க. அப்ப இருக்கும்போது வந்து பாத்தீங்கன்னா இதுல இப்போ ஒரு பெரிய வளர்ந்திருக்க விஜய் வந்து திமுகவா அதிமுக தமிழ்நாட்டில் ஒரு அரசியல் களம் வரும்போது திமுக அரசாங்கம் விஜய் வந்து கார்னர் பண்ணணும்னு நினைக்குது. விஜய் ஒண்ணுமே கிடையாது, விஜய் வந்து பாஜகவோட ஆளு, இதை பூரா அவங்க தான் வேலை செஞ்சுட்டு இருக்காங்க. அப்ப இதனால என்னாச்சு ஆபத்து வந்துருமோ சார்? இன்னொன்னு கேட்டீங்கன்னா சார், இது எப்படி வைப்பிரிவு பாதுகாப்பு அமித்ஷாவே டைரக்டர் ஹோம் டிபார்ட்மெண்ட் கையில அவங்களோட கண்ட்ரோல்ல தானே இருக்குது. யார் போடுறா சார்? அதிகாரிங்க போடுறாங்க சார். ஐபி போடுது, ஐஎஸ் போடுது. விஜயகாந்துக்கு நீங்க இந்த பிரிவு பாதுகாப்பு போடல, சரத்குமாருக்கு ஏன் போடல, கமல் சாருக்கு ஏன் போடல? விஜயகாந்த் 10%, கமலஹாசன் 3%, ஒண்ணுமில்லாத சீமான் 2%. அவங்களாவது தனியா போட்டியிட்டு எனக்கு இத்தனை பர்சன்டேஜ் இருக்குங்கிறத நிரூபிச்சாங்க. இன்னும் அரசியலுக்கே இன்னும் போட்டியிடலையே, வந்து ஒரு வருஷம் கூட விஜய் என்ன சொல்ற? விஜய் நான் 100% சொல்ற. உளவுத்துறை சொல்லுது சார். நான் திருப்பி உங்களை கேக்குறேன், பாதுகாப்பு கொடுத்தது உளவுத்துறை. விஜயோட வளர்ச்சி இருக்கு, பின்னாடி நின்னு வளர்த்து விட பாக்குதா யாரு? விஜய் என்ன அவசியம்? நீங்க சொல்றீங்க உளவுத்துறை சொல்லுது, அதனால மத்திய அரசு பாதுகாப்பு கொடுத்தது. பிஜேபி வந்து பாத்தீங்கன்னா டெய்லி வந்து விஜய் மாதிரி யாரும் விமர்சிக்கல இன்னைக்கு தமிழ்நாட்டுல. இப்படி பாத்துக்கலாமா? விஜய் தமிழ்நாட்டோட முதலமைச்சர் ஆயிட்டா பிஜேபி கூட, அதாவது நம்ம கூட கூட்டணி வச்சுப்பாங்க, அதனால நம்ம விஜய் வளர்த்து விடுவோம், இப்ப விஜய்க்கு தேவையான பாதுகாப்பை இப்பவே நம்ம கொடுத்துருவோம் அப்படின்னு பிஜேபி தானா முன் வந்து பண்ணுது. உங்க கற்பனைக்கு அளவில்லாம போயிட்டு அதுதான் சொல்றேன். பத்திரிகையாளரா எனக்கு அதுதான் சொல்றேன். உங்க கற்பனை நான் கேக்குறேன் சார். விஜய் வந்து பாத்தீங்கன்னா இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா ஜாதி வாரியா கணக்கெடுப்பு எடுக்கணும்ன்றாரு. மத்திய அரசாங்கம் சித்தாந்தம் என்ன தெரியுமா? ஜாதி வாரியா கணக்கெடுப்பு எடுக்க கூடாது. பாஜகவின் எதிர் சித்தாந்தத்தை அடிக்கிறாப்புல. ஒரே கோட்ல பாஜகவை அடிக்கிறார், திமுகவும் அடிக்கிறார். ஜாதி வாரியா கணக்கெடுப்பு எடுக்க வேணாம்னு சொல்றல, எடு. யார் எடுக்கணும்? ஸ்டாலின் எடுக்கணும். தெலுங்கானால எடுத்தாங்கல்ல, நீ எடுப்பான்னு சொல்றாரு. இன்னைக்கு நீட் செல்லாதுன்னு மத்திய அரசு தான் எடுக்கணும்னு வேற சொல்றாங்க சார். தெலுங்கானா எப்படி சார் எடுத்தாங்க? தெலுங்கானா எப்படி எடுத்தாங்க? மோடிக்கு தெரியாம எடுத்துட்டாங்களா சார்? நீங்க வந்து சர்வே நாச்சும் எடுத்து கொடுக்கணும்ல, அதுக்கு ஒரு குண்டூசினாச்சும் தூக்கி போனோம்ல. நான் கேட்கிறேன், வந்த உடனே நீட் இல்லாம கிழிச்சிருவான்னு சொன்னீங்களா இல்லையா? திமுக அரசாங்கம் என்ன கிழிச்சிங்க? என்ன பண்ணீங்க? மத்திய அரசாங்கத்தோட கொள்கை நீட்டை வைக்கணும்னு சொல்லி திமுக எடுப்போம்னு சொன்னீங்க. நாட்டு மக்களை ஏமாத்தி இன்ன வரைக்கும் நடந்துட்டு இருக்கு. இவர் என்ன சொல்றாரு? விஜய் நீட்டை எடுப்பான்றாரு. ஒரே கல்லுல 2 பேரும் அடிக்கிறார். நீட்டை எடுப்பா. நேத்து பாத்தீங்கன்னா ஒரு தனியார் பத்திரிகையை வந்து பாத்தீங்கன்னா வெப்சைட்டை வந்து தடை செஞ்சிருக்காங்க. ஒரு ஜனநாயகத்தின் ஒரு 4 தூண்ல ஒரு தூண். அப்ப வந்து என்ன பண்றாரு? உடனே இது மத்திய அரசாங்கம் செஞ்சிருக்கு, நீ உடனே வந்து தடை செஞ்சதுக்கு கண்டனம் தெரிவிக்கிறார். அப்போ இருமொழி கொள்கைக்கு வந்து பாத்தீங்கன்னா மத்திய அரசாங்கத்தை கண்டனம் தெரிவிக்கிறார். அப்ப தொடர்ச்சியாகவே பாஜக செய்யக்கூடிய அயோக்கியத்தனத்தை தோலுரிச்சி காட்டி மக்களுக்கு விரோத ஆட்சி நடத்திட்டு இருக்கிறீங்க. தமிழ் மண்ணுக்கும் தமிழ் மக்களுக்கும் விரோதம் நடந்தா கண்டிப்பாக தட்டி கேட்பேன் விஜய் சொல்றாரு. அப்போ இதை அபாண்டமாக விஜய் மீது வந்து பாத்தீங்கன்னா பாஜக சாயல், வை பிரிவு, சி பிரிவு, இதை கற்பிக்கிறது யாருன்னு கேட்டீங்கன்னா திமுக அரசாங்கம் சார். விஜய்க்கு பின்னாடி பிஜேபி இல்லவே இல்ல, அப்படித்தானே? அது தேவையும் இல்ல. சரி, விஜய்க்கு இன்னைக்கு இவ்வளவு தூரம் கண்ணை மூடிட்டு வக்காலத்து வாங்கிட்டு வரீங்களே, பீஸ்ட் படத்தை தமிழ்நாட்டுல தடை பண்ணணும்னு முதல் ஆளா போராட்டம் நடத்தியதும் போர்க்கொடி தூக்கியதும் நீங்க தானே? பீஸ்ட் படத்துக்கு தடை விதிக்கணும்னு சொல்லி போராட்டம் கேட்டுட்டு இன்னைக்கு விஜய் கண்ணை மூடிட்டு ஆதரிக்கிறீங்களே, இது என்ன? கூடுதலா துப்பாக்கியும் பேசணும் சார். கூடுதலா எதுக்கு பேசணும்? துப்பாக்கியும் சேர்த்து பேசணும். துப்பாக்கி படத்தையும் தடை பண்ணணும். என்ன பண்ண நாங்க எங்களோட கோரிக்கை, எங்க மனசு பாதிக்கப்படுது. அந்த காட்சியை நீக்கி ஏன் விஜய்க்கு எதிரா இன்னைக்கு ஏன் விஜய்க்கு ஆதரவு? சார் தவறு யாரு நடந்தாலும் தட்டி கேட்க வேண்டாம் சார். ஜனநாயகம் தப்பு பண்ணிட்டாரு. அந்த பீஸ்ட் படத்துல இஸ்லாமியர்களை தவறா காமிச்சு அந்த காட்சியை நீக்கிட்டாங்கல்ல. நான் என்ன கேட்கிறேன்னா, மாண்புமிகு புரட்சி அந்த அம்மா ஜெயலலிதா இருந்தாங்க. நாங்க போய் கோரிக்கையை சொல்றோம். விஸ்வரூபம் கமல் படத்துல இந்த மாதிரி இருக்குமா, துப்பாக்கி படத்துல இந்த மாதிரி இருக்குமா, பீஸ்ட் படத்துல இந்த மாதிரி இருக்கும். உடனே சென்சார் அந்த காட்சியை நீக்கி எடுக்க நான் கேட்கிறேன். அவ்வளோ வக்காலத்தை வாங்கி பேச வரல ஸ்டாலினும் உதயநிதியும். முஸ்லிம்கள் பாதுகாவலன், தொப்பிக்கும் தாடிக்கும் நான் தான் பாதுகாவலன், புர்காக்கு நான் தான் பாதுகாவலன், மாட்டு இறைச்சிக்கு நான் தான் பாதுகாவலன். இவ்வளவு பேசுறீங்களா இல்லையா? அமரன் படத்துல என்ன கிழிச்சீங்க நீங்க?
அமரன் படத்துல உங்களோட பையன் அதுல டைப்ல இருக்காரு, ரெட் ஜெயின் மூவி டைப்ல இருக்குன்னு சொல்லி அமைதியா இருக்கிறீங்களா? வாங்கி வித்தது தானே ரெட் ஜெயின், படத்தை தயாரிச்சது கமல் சார்ல. எப்படி நான் கேக்குறேன், வாங்கி வித்தது எப்படி சர்வீஸ்க்கு பண்ணீங்களா? லாபம் வரலையா? லாபம் பார்க்கலையா? படத்தை எடுத்து முடிச்சதுக்கு அப்புறம் வாங்கி வித்திருக்காங்க. வியாபாரம் தயாரிப்பாளரையும் இயக்குனரையும் கேட்க வேண்டிய கேள்விய படத்துல விஜய் நடிக்கிறாருங்கிறதுக்காக ஒரு நடிகரை போய் கேள்வி கேட்பீங்களா? படத்தோட டைரக்டர் நெல்சன் தானே போய் கேட்டிருக்கோம். நாட்டுல கஞ்சா எவனோ விக்கிறான் சார், வாங்கி வித்தவங்களுக்கு தவறு கிடையாது, அக்யூஸ்ட் கிடையாது, குற்றம் கிடையாது. நாட்டுல கஞ்சா ஒருத்தர் விக்கிறான் சார், அந்த கஞ்சாவை ஒருத்தர் வாங்கி விக்கிறான், தவறா இல்லையா? தவறுதான் சார். படத்தை பொறுத்த வரைக்கும் விஜய் ஒரு நீங்க டைரக்டரை போய் கேட்காம, படத்தோட இயக்குனரை கேட்காம நடிகர் விஜயோட சட்டையை பிடிச்சுக்கிட்டு அவர் என்ன பண்ணுவாரு? ஏன் அன்னைக்கு எதிர்த்தீங்க, இன்னைக்கு ஓகே பீஸ்ட் படத்தை நீங்க எதிர்த்தீங்களே, இன்னைக்கு ஏன் கண்ணை மூடிட்டு விஜய் ஆதரிக்க? அதான் சொல்றேன் சார், எங்களுக்கு பாதிப்பை நீக்கி விஜய் இந்த படத்தை காட்சி வெளியிட்டார். இன்னொன்னு கேக்குறேன் சார், நீங்க அமரன் படத்துக்கு இவ்வளவு வக்காலத்து வாங்கிட்டு பேசுறீங்களா இல்லையா? இதே சிவகார்த்திகேயன் போயிட்டு ஹோம் மினிஸ்டர் போய் பாக்குறாரு. எங்கேயோ தமிழ்நாட்டுல ஒரு குக்கிராமத்துல இருக்கிற சிவகார்த்திகேயன் பாதுகாப்புத்துறை மந்திரியை போய் பாக்குறாரு. இது பாதுகாப்புத்துறை மந்திரியை பார்க்க வச்சதுக்கு யார் அப்பாயின்மெண்ட் கொடுத்தா, யாரு மீட் பண்ண வச்சா? இப்போ படத்தை பார்த்துட்டு பாராட்டுறதுக்காக அவங்க கூப்பிட்டு வேற யாராவது இருந்து பாதுகாப்புத்துறை மந்திரி அமரன் படத்தை பார்த்து எங்க முதலமைச்சர் அழுத மாதிரி அழுதுட்டு சிவகார்த்திகேயன் வாப்பா அப்படின்னு கூப்பிட்டாரு. என்ன சார் நடக்குது நாட்டுல? நீங்க சொல்றீங்களா பிஜேபிக்கு சாயம் பூசுறீங்களா? திமுக பிஜேபி சாயத்துல அப்பாயின்மெண்ட் வாங்கி கொடுத்துச்சு. இப்ப நான் உட விஷயம் நான் கேக்குறேன், இதோட விடுறீங்களா? 10 லட்சம் ரூபாய் வெள்ள நிவாரண நிதி சிவகார்த்திகேயன் கொடுக்குறாரு. எவ்வளவோ பேர் சின்ன சின்ன பிள்ளைங்க உண்டில் காசு எடுத்து கொடுத்தது சார். பிச்சை காசு 10 லட்சம் ரூபாய் கொடுக்குறாரு. ஏன் சின்னவர் அதை ட்வீட் பண்றீங்க? என்ன அடிப்படை? அப்ப என்ன நடிகர்களும் கொடுங்க கொடுங்கன்னு அர்த்தம். எந்த நடிகரும் 10 லட்சம் ரூபாய் கொடுங்க. எந்த நடிகருமே வசதி வாய்ப்பு இருக்கிறவங்க, பொருளாதாரத்துல முன்னேறி இருக்கிறவங்க, எந்த நடிகருமே கொடுக்கலையா? பண உதவி செய்ய முன்வாருங்க. நான் கேக்குறேன், நான் எந்த நடிகருமே கொடுக்கலையா? சிவகார்த்திகேயன் அமித்ஷா போய் பார்த்ததுக்கு நீங்க கேக்குறீங்களே, கோட் படத்துல அதே விஜய் தான் துப்பாக்கி எடுத்து சிவகார்த்திகேயன் கையில கொடுத்துட்டு துப்பாக்கியை பூடி அப்படின்னு ஒரு விஷயம் பேசியிருப்பாரு. அப்படின்னா தமிழ் சினிமாவோட அடுத்த விஜய் சிவகார்த்திகேயன் அப்படின்னு எல்லாரும் பேசினாங்கல்ல, அதை வச்சுட்டு இப்ப நான் கேக்குறேன், சிவகார்த்திகேயன் அமித்ஷா போய் பார்த்ததுக்கு விஜய் மாதிரியே அடுத்து சினிமாவில இருந்து அரசியலுக்கு வரக்கூடிய ஒரே நடிகர்னா சிவகார்த்திகேயன் அப்படின்னு சொல்ல வரீங்களா? இல்ல, நான் என்ன சொல்றேன் சார், யாரு வேணா அரசியல் அப்படிதான் சொல்ல வரீங்க. அரசியலுக்கு வர போறாரு சார். பாருங்க சார், சிவகார்த்திகேயன் விஜய் சிவகார்த்திகேயன் பிஜேபி வளர்த்து விட நினைக்குதுன்னு சொல்ல வரீங்களா? நான் கேக்குறேன், சிவகார்த்திகேயன் திமுக வளர்த்து விட நடக்குது. என்னன்னு கேட்டீங்கன்னா, நடிகர் விஜய் வந்துட்டாரு, நம்ம நடிகரை வச்சு ப்ரமோட் பண்ணுவோம். நான் கேக்குறேன் சார், நீங்க என்னதான் கலைஞரோட பேரனா இருந்தாலும் படத்துல நடிச்சுதான் உங்களால ப்ரமோட் பண்ண முடிஞ்சிச்சு. அந்த இடத்துல தான் நீங்க இருக்கிறீங்க. திமுகவும் அந்த இடத்துல தான் இருக்கு. திமுக இன்னைக்கு பாத்தீங்கன்னா இன்ப நிதி வரைக்கும் அந்த ரேஞ்சுக்கு வந்துட்டாப்புல. அப்படி இருக்கும் போது திமுக அமரன் படத்துக்கு பெருசா பண்ணாது. ஏன் நீங்க பாத்தீங்கன்னா விஜய் பி டீம் சி டீம் சாயம் பூசுறீங்க? முழுக்க முழுக்க திமுக பாத்தீங்கன்னா பிஜேபி கட்டுப்பாட்டுல இருக்கு. அதை வெளியில கொண்டு வர முடியாது. அவங்க கமுக்கெல்லாம் வேலை செஞ்சிட்டு இருக்காங்க. இவர் வராரு, இவர் ஒரு பெரிய போர்ஸா வராரு. அது திமுகக்கு ஆபத்தா இருக்கு. ஏன்னு கேட்டீங்கன்னா, இன்னைக்கு பாத்தீங்கன்னா இஸ்லாமியர் வாக்கு, கிறிஸ்தவ வாக்கு, இந்துக்களோட வாக்கை இல்ல புதுசா வாக்கு ஓட்டு போட வரக்கூடிய இளைஞரோட வாக்கு, ஏற்கனவே போன வாட்டி போட்ட வாக்கு, இதை பூரா விஜய் அள்ள போறாரு, எடுக்க போறாரு. அப்போ இதுக்கு யாருக்கு பெரிய பாதிப்பு ஏற்படும்? திமுக பாதிப்பு. அதிமுக களத்திலே இல்ல. நான் பல இடத்துல சொல்ற மாதிரி சார், கிரவுண்ட்ல பாத்தீங்கன்னா பேட்ஸ்மேன் விஜய், போலர் வேணா திமுக, பார்வையாளரா அதிமுக இருக்காங்க. பால் பொறுக்கி போற இடத்துல சீமான் இருக்காரு. அம்பரை யார் இருக்காங்க? மக்கள் இருக்காங்க சார். சீமான போய் அதுக்காக இப்படியா வேற என்ன பண்றது? ஆதரிங்க, ஆதரிக்காம போங்க. அம்பர் மக்கள் சீமான போய் பந்து பொறுக்கி போறவர் அப்படின்னு சொல்றதெல்லாம் என்ன சார்? களத்துல என்னவா இருக்கார் சீமான்? ஒண்ணுமே இல்ல சார். சீமான் எதுக்கு இயக்கத்தை நடத்துறாரு? சீமான் பேசாம பாத்தீங்கன்னா என்ஜிஓ போயிடலாம் சார். ரத்த தான முகாம் என்னாச்சு மக்களுக்கு சேவையா போயிடலாம். அரசியல் போடுறவர்னு சொல்றதெல்லாம் அரசியல் களத்துல என்ன வாட் யூ சீமானுக்கு வசூல் பண்றதுக்காக இயக்கத்தை நடத்துறீங்களா? சட்டம் அப்படி கிடையாது சார். சட்டமன்ற தேர்தலில் தோத்துருக்கீங்க, பாராளுமன்ற தேர்தலில் தோத்தீங்க, இடைத்தேர்தலில் தோத்தீங்க. எல்லா இடத்துலயும் டெபாசிட் போன சீமான், மக்களால் புறக்கணிக்கப்பட்ட சீமான். அவரே சொல்றாரு, அல்லாமிதானியா இஸ்லாமியர்கள் வாக்கு. உனக்கு எப்படி வாக்களிப்பாங்க? உருது பேசுற முஸ்லிம்களும் கிறிஸ்தவர்களும் தமிழர் இஸ்லாமியர்கள் இந்திய தமிழர்களே கிடையாதுன்னு சொன்னவர் தானே சீமான். கொஞ்சம் யோசிச்சு பாத்தீங்களா? உங்களுக்கு எதுக்கு வாக்களிக்கணும்னு கேக்குறேன். நீங்க தான் பி டீம் ஆச்சு. பிஜேபிக்கு பி டீமே சீமான் தான் சார்.
தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அரசியல் களத்துல அப்படியே பிஜேபி எதிர்க்கிற மாதிரி எதிர்த்து அப்படியே அந்த ஓட்டை கவர் பண்ணி ஓட்டை பிரிக்கிற வேலை சீமான் கொடுத்துக்கிறாங்க. மக்கள் நல்லா புரியும். சீமான் வந்து ஒண்ணும் இல்லாமல் வாய்க்கு வந்ததெல்லாம் வச்சு உளறிக்கிட்டு பெரியாரை விமர்சிக்கிட்டு அவர் இயக்கத்தை நடத்திட்டு வராரு. அவர் இயக்கத்தில் இருக்கக்கூடிய தொண்டர்களும் அவர்களோட சகோதரர்களோட கூட இல்ல சார், எல்லாம் ஓடி போயிட்டாங்க. சீமான் வெறும் ஆளா ரோட்ல நிக்கிறார். தமிழக வெற்றி கழகம் வந்து சீமான கருத்து ரீதியா எதிர்கொள்ள முடியலையோ? தேவையே இல்லையே சார். ஏன் தவிர்க்கிறீங்க சீமான? 10 பைசாக்கு பிரயோஜனம் இல்ல சீமான நாங்க ஏன் எதிர்கொள்ளணும்? அதுக்காக சீமான் 10 பைசாக்கு ஒண்ணுமே இல்லையே சார். சீமான் என்ன பிரயோஜனம் இருக்காரு? தமிழ்நாட்டுல வந்து அரசியல் களத்துல நின்று மக்களுக்கு என்ன பிரயோஜனம் இருக்கு சீமானால? கொஞ்சம் யோசிச்சு பாத்தீங்களா? ஏதோ வந்து அங்கங்க எலெக்ஷன்ல நிக்கிறதுனால நீங்க வந்து பெரிய தலைவர், நான் வந்து நீங்க உங்களோட பார்ட்டியில இருக்கிறவங்க ஒருத்தவங்கனாச்சும் வந்து எம்எல்ஏ ஆயிட முடியுமா? இந்த ஆட்சி காலத்துல வர எதுக்கு இயக்கத்தை நடத்துறீங்க தான் கேக்குறேன். உங்கள்கிட்ட இருக்கக்கூடிய காளியம்மாள் போன்றவர்கள் வெளில வந்துட்டாங்களே, ராஜீவ்காந்தி போன்றவர்கள் வெளில வந்துட்டாங்களே, முழுசா வெளில வர எல்லாமே எந்த அடிப்படையில போயிட்டு இருக்காங்க? கொஞ்சம் யோசிச்சு பாத்தீங்களா? அப்போ வந்து பாத்தீங்கன்னா சீமான் வந்து இந்த நாட்டிற்கு இயக்கத்தை நடத்துறதுக்கு ஒண்ணுமே பிரயோஜனம் இல்லை, மக்களால் புறக்கணிக்கப்பட்டவர். ஏதோ வந்து அவர் இருக்கிறோன்னு காட்டிடுறதுக்கு பேச்சு. நான் கேட்கிறேன் சார், அம்பேத்கரை வந்து அமித்ஷா விமர்சிச்சாரா இல்லையா? என்ன பண்ணார்? உடனே விஜய் கொந்தளிச்சார். நீங்க விமர்சிச்சது தப்புன்னு சொன்னார். பெரியார் விமர்சிக்கும் போது அவமைதியா இருக்கிறோம். சீமானுக்கு ஒர்த் இல்ல சார் தமிழ்நாட்டுல. நாங்க ஏன் அவர் விமர்சிக்கணும்? அவர் பேசுவார் வாயை வச்சுக்கிட்டு, வாய் கொழுப்பா பணம் கொழுப்பான்னு சொல்லி, ஓகேவா? அவரோட வாய் கொழுப்பை வச்சுட்டு பணம் கொழுப்பை பத்தி பேசுறாரு. இன்னொன்னு கேட்டீங்கன்னா சார், விஜய்க்கு பணக்கொழுப்பு இருக்கு. பிரசாந்த் கிஷோரை சந்திச்சது அந்த விஷயத்தை தானே சொல்ல வரீங்க? சீமான் வந்து ரொம்ப ரொம்ப ஏழையா ரோட்ல நடந்து போயிட்டு இருக்காரா? சீமான் போற காரோட விலை என்ன? அவர் வச்சிருக்கிற பங்களாவோட விலை என்ன? அவர்கிட்ட சொத்து கிடையாதா? சீமான் வந்து பாத்தீங்கன்னா இந்த மாதிரி அரசியல் சீமான் எவ்வளவு சொத்து இருக்கு? சீமானோட சொத்து அவர் தான் சார் காட்டணும். சீமான் எலெக்ஷன்ல அவரே நிக்க மாட்டாரு. மத்தவங்க எல்லாம் கூட்டு போய் நிக்க வச்சு தோத்துட்டு வாப்பா அமிச்சு. நான் கேட்கிறேன், இவ்வளவு நாளா இயக்கத்தை நடத்துறீங்களா இல்லையா? ஏன் கமலஹாசன் நின்னாரா இல்லையா? புது கட்சி ஆரம்பிச்சு வரவங்க எல்லாம் திருமாவளவன் நிக்கிறாரா இல்லையா? ஜான் பாண்டியன் நிக்கிறாரா இல்லையா? கிருஷ்ணசாமி நிக்கிறாரா இல்லையா? யார் யாரெல்லாம் இயக்கத்தை ஆரம்பிச்சிருக்கிறாங்களோ எல்லா தலைவரும் அரசியல் களத்தில் நிக்க மக்கள்கிட்ட வாக்கு சேகரிக்கிறாங்க. எனக்கு ஓட்டு போடுங்கம்மா, நான் வந்தா நல்லது பண்ணுன்னு சொல்லி. சீமா ஏன் கேட்க மாட்டாரு? அவர் கொள்கையை மக்கள் ஏத்துக்க மாட்டாங்க, மக்கள் புறக்கணி. இன்னைக்கு ஒரு நாள்னாச்சு நிப்பாரா? ஒரு எலெக்ஷன்ல நின்றுக்காரா? அப்போ வந்து சீமானுக்கு என்னன்னா, கூட இருக்கிறவங்களை வந்து பாத்தீங்கன்னா நறுத்தெருத்துக்கு ஆளாக்கணும்னு சொல்லி இயக்கத்தை நடத்திட்டு இருக்காரு. சீமான் மீது அபாண்டமான குற்றச்சாட்டு, வீண் பழியில சுமத்துறீங்க. என்னத்த வீண் பழி? அவரு சீமான் நம்பி போனா எல்லாருமே அவர் நடுத்தர். வேற என்ன சார்? சீமான் தம்பி நானா சொல்றேன்? சீமான் தந்து போன ராஜீவ்காந்தி பேசின விஷயம் பாக்கல. நீங்க தமிழக வெற்றி கழகத்துக்கு சப்ஸ்டியூட்டா களத்துல இறங்கிட்டு சும்மா சீமானுக்கு ஏதோ 6 4 அடிச்சு கலப்புறீங்க. இல்ல சார், இதுதானே யதார்த்தம் கேட்கிறேன். சீமான் நடத்தக்கூடிய அரசியல்ல அவர்கள் நம்பி வரக்கூடிய தம்பிகளையும் தங்கைமார்களையும் சீமான் வந்து என்னத்தை சாதனை பண்ணி விட்டாரு? சீமானுக்கு எதிராக அவ்வளவு தூரம் பேசுறீங்களா? ஆனா சீமான் பேசின ஒரு விஷயம், விஜயும் பிரசாந்த் கிஷோரும் மீட் பண்ணது வந்து பணக்கொழுப்பு அப்படிங்கிற விஷயத்த சொல்லியிருக்காரு. விஜய்க்கு தான் இஸ்லாமியர்கள் கிறிஸ்தவர்கள் ஆதரிக்க போறாங்க, திமுக அதிமுக ஆதரிச்சவங்க இப்ப விஜய் ஆதரிக்க போறாங்கன்னு எல்லா வாக்குகளையும் வாரி சுருட்ட போறாருன்னு பெருமையா விஜய்க்கு பேசுறீங்க. அப்புறம் ஏன் பிரசாந்த் கிஷோர் போன்றவர்களை விஜய் சந்திச்சு பேசணும்? ஏன் அந்த அரசியல் வியூக வகுப்பாளர் விஜய்க்கு அப்படி ஒரு தேவை விஜய்க்கு இருக்கா? விஜய்க்கு அரசியல பயம் வந்துருச்சா? இல்ல அப்படி எல்லாம் கிடையாது. நீங்க வந்து பாத்தீங்கன்னா இந்தியா முழுக்க அந்த ஸ்ட்ராட்டஜியை எல்லாம் வந்து அந்த யுக்தியை எல்லாம் கையாண்டு இருக்கிறாங்க. விஜய் வந்து இந்த யாரெல்லாம் இதை கையாளுறாங்க கொழுப்பான்னு கேட்டா, தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய திமுகவும் இதை கையாண்டுச்சு, அவங்களுக்கு கொழுப்பா. மம்தா கையாண்டாங்க, அவங்களுக்கு கொழுப்பா. நிதிஷ்குமார் கையாண்டார், அவங்களுக்கு கொழுப்பா. மோடி கையாண்டார், அவங்களுக்கு கொழுப்பா. காங்கிரஸே ஒரு டைம்ல இந்த யுக்தியா கையாண்டுச்சு, அவங்களுக்கு கொழுப்பா. சார் நான் கேட்கிறேன் சார், சீமான ரொம்ப தைரியமாக மைக்க பிடிச்சி நான் கட்சி ஆரம்பிச்சதுல இருந்து இன்ன வரைக்கும் இந்த மாதிரி யுக்தியை நான் கையாளலன்னு சொல்லுங்க. பல ஆதாரமான செயலி வெளியில வரும். யார் யாரெல்லாம் சீமானுக்கு ஒர்க் பண்ணாங்க, எந்த கம்பெனி ஒர்க் பண்ணிச்சு, யார் சீமானுக்கு வேலை செஞ்சு கொடுத்தாங்க, எல்லாம் ஆதாரத்தை வெளியிடுவாங்க. ஐடி விங்க வச்சுதான் வேலை பார்த்தாரா சார்? நீங்க சீமானை இதை சொல்லுங்க சார். எனக்கு நான் இந்த வரைக்கும் நாம் தமிழர் பார்ட்டியில இந்த மாதிரி ஒரு யுக்தியை கையாண்டு பிகே மாதிரி யுக்தியை கையாண்டு நான் பண்ணலன்னு சொல்லுங்க. பல ஆதாரங்கள் வெளில வரும். சீமான் பின்னாடி ஐடி விங்க வச்சு பிரசாந்த் கிஷோர் மாதிரியான ஆட்கள் ஐடி விங் பின்னாடி வச்சு தான் வேலை பார்த்தாரா? கண்டிப்பா வேலை பார்த்தாரு சார். வச்சு வேலை பார்த்தாரு. நீங்க அதை தான் சொல்றேன். அவரை சொல்லுங்க. யார் வேலை பார்த்தாங்களோ வெளில சொல்லுவாங்கன்றேன். ஓகே, சீமான் அப்படி வேலை பார்த்ததாவே இருக்கட்டும். விஜய்க்கு தான் மக்களுடைய செல்வாக்கு இருக்கு. மத்திய அரசே தானா முன் வந்து சிறப்பு பாதுகாப்பு கொடுக்கிற அளவுக்கு மக்கள் விஜய் விரும்புறாங்கன்னு சொல்றீங்களா? விஜய் மக்களை விரும்பினா விஜய் சார் பிரசாந்த் கிஷோரை போய் சந்திக்கணும். பயம் இல்லாம பிரசாந்த் கிஷோரை சந்திச்சது என்ன சார் தவறான்னு கேக்குறேன். ஏன் சமூக வலைத்தளத்துல பண்ணிட்டு தான் விஜய் வந்து களத்துல இறங்க ஸ்டாலின் சந்திச்சாரு, பயத்துல சந்திச்சாரா? நான் கேக்குறேன் சார், ஸ்டாலின் சந்திச்சாருல,
டீ குடிச்சாரு, சைக்கிள் ஓட்டினாரு, சாமான் நடந்து போனாரு, வெற்றி விஜய் டீ குடிக்கணும், விஜய் சைக்கிள் என்ன சார் இப்ப இருக்கக்கூடிய கால சூழலுக்கு ஒரு 10% வாக்கு அப்படிதான் கவர முடியும், வேற வழியே கிடையாது. இன்னைக்கு இருக்கக்கூடிய இந்தியா முழுக்க இருக்கக்கூடிய ட்ரம்ப் அந்த மாதிரி தான் பண்ணிருக்காரு. உலகம் இருக்கக்கூடிய அரசியல் களத்துல இது 90% வந்து கண்டிப்பா அறுவடை செய்ய முடியாது. 10% இப்படிதான் பண்ணி ஆகணும். அந்த 10% வாக்கு எல்லாத்துட்டு போக முடியாதுல்ல. தமிழக வெற்றி கழகத்துல ஏற்கனவே 2 அரசியல் வியூக வகுப்பாளர்கள் பார்ட்டிலே இருக்காங்க. ஜான் ஆரோக்கியசாமி, ஆதவ அர்ஜுனா 2 பேர் இருக்காங்க. இப்ப மூன்றாவதா மெயின் ஒரு அரசியல் வியூக வகுப்பாளர் பிரசாந்த் கிஷோர் மாதிரி தேவையா? பிரசாந்த் கிஷோர் என்ன நீங்க சொல்ற மாதிரி விஜய் பார்ட்டியில பொறுப்புல போட்டாங்க? பொறுப்புல போடல, உங்க 2 பேரும் பொறுப்புல இருக்காங்க. இவர் அன்அபிஷியலா வெளியில இருந்து ஒர்க் பண்ணி கொடுக்குறாரு. அப்ப ஒரு பார்ட்டியில தமிழக வெற்றி கழகம் ஒரு கட்சியில 3 அரசியல் வியூக வகுப்பாளர்கள் தேவையா? 10 பேர் தேவை சார். 10 பேர் கூட வச்சுக்கிட்டோம். நான் என்ன சொல்றேன்னு கேட்டீங்கன்னா, மக்களுக்கு போய் கொண்டு நினைக்கிற இன்னைக்கு பாசிட்டிவை மட்டும் கொண்டு போய் சேர்க்கக்கூடியது அரசியல் களம் அல்ல சார். கிரவுண்ட்ல நெகட்டிவையும் கொண்டு போய் சேர்க்கணும். நெகட்டிவ் இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா, பூ விற்கிற அம்மா கூட கையில மொபைல் வச்சிருக்காரு. என் சகோதரர் ஆட்டோ ஓட்டுறவர் கூட கையில மொபைல் வச்சிருக்காரு. முடி திருத்தம் பண்றவர் கூட கையில மொபைல் வச்சிருக்காரு. அப்போ அவர்கிட்ட போய் வந்து நீங்க செய்தித்தாளை பார்ப்பதோட அதிகமாக சோசியல் மீடியால மக்கள் வந்து ஊறிட்டாங்க. அப்ப இந்த மாதிரி நெகட்டிவையும் பாசிட்டிவையும் ஆளுங்கட்சி கூடிய தவறையும் கொண்டு போய் சேர்க்கிறதுக்கு இந்த யுக்தியை கையாளக்கூடிய சூழல் கண்டிப்பாக இருக்கின்றது. ஆனா ஜெயலலிதா இருக்கும் பொழுதும் கலைஞர் இருக்கும் பொழுதும் தமிழ்நாட்டுல இப்படி அரசியல் வியூக வகுப்பாளர்களுக்கு வேலையே இல்லையே. அப்ப இப்ப வரக்கூடியவர்களா எடுக்கிறாங்க அப்படின்னா மக்கள் மத்தியில ஒரு பயம் இருக்கு. அதனாலதான் அரசியல் வியூக வகுப்பாளர்களை தான் பின்னாடி எல்லாம் உங்க வச்சுக்கிறாங்க அப்படித்தானே பார்க்க தோணுது. இல்ல சார், என்னன்னு கேட்டீங்கன்னா, இப்ப இருக்கக்கூடிய இளைஞர் மத்தியில, இப்ப இருக்கக்கூடிய கிராமத்தின் மத்தியில கொண்டு போய் நீங்க பிரச்சாரத்தை சேர்ப்பதற்கு மின்சாரம் இல்லாத கிராமம் கூட இருக்கு, மொபைல் இல்லாத கிராமம் இல்ல. அந்த சேர்ப்பதற்கு இது இயல்பாக இருக்கின்றது. மக்களும் உண்மை செய்தியை கண்டறியக்கூடிய காணக்கூடிய விஷயத்தை பார்ப்பதற்கு ரொம்ப எளிதா இருக்கின்றது. அதனால இந்த யுக்தியை கொண்டு போய் சேர்க்கிறாங்க. தமிழக அரசியல் களத்துல நாங்க எல்லாரையும் பார்த்து சலிச்சு போய் ஏமாந்து போய் தோத்து போயிருக்கோம். அதனாலதான் புதுசா வர விஜய் நாங்க ஆதரிக்கிறோம் அப்படிங்கிற உங்களுடைய கருத்தை ரொம்ப அழகா வெளிப்படையாவே பதிவு பண்ணிருக்கீங்க. மிக்க நன்றி. Be right sunflower oil. Right on a taste, right on a life.